Good evening teachers. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல டீலோம் தியரி பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கண்டிப்பா டீலோம் தியரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதை பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா, the theory is based on the fossil records and synthesize the major step in the evolution of the vascular plants பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல சொல்றாங்க. அப்ப எந்த கேரக்டரை பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா வாஸ்குலர் பிளான்ட் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இது நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது, அக்கார்டிங் டு திஸ் தியரி வாஸ் ஆல் வாஸ்குலர் பிளான்ட். மெயினா நம்ம இதுல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அதுல ஃபார்ம் பண்ணக்கூடிய வாஸ்குலர் கேரக்டர், அதாவது லீஃப்லெஸ், சரிங்களா? அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஸ்டெரைல், அதே மாதிரி வளமான பகுதி, இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. இதுல எல்லா கேரக்டரும் எதோட பேஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரைனியா பீசிஸோட பேஸை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. இதுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரைனியா பீசிஸோட பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ரைனியா ஆக்சுவலா நமக்கு பாசல் கேரக்டர்ல வரக்கூடியது. The evolutionary modification of its parts produced more advanced vascular plant, அதாவது ரூட், ஸ்டெம், லீஃப். இதை பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர். அப்ப ப்ரொடெக்டட் பை த ஸ்பொரான்ஜியா அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் வாஸ்குலர் சிஸ்டம், சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஸ்பொரான்ஜியாவை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ரைனியா பீசிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப வெஜிடேட்டிவ் அல்லது ஸ்டெரைல் டீலோம் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துக்கிறாங்க. ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லக்கூடியது மலடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்ப டீலோம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை பேஸ் பண்ணுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா வாஸ்குலர் பிளான்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கேரக்டர், சரிங்களா? அப்ப ஆல் வாஸ்குலர் பிளான்ட் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, சரிங்களா, ஒரு லீஃபோட கேரக்டர் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பொரான்ஜியம், அதை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு, இதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியதான் நமக்கு இந்த டீலோம் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வெஜிடேட்டிவ் ஆர் ஸ்டெரைல் டீலோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வித்தவுட் ஸ்பொரான்ஜியா ஆல்சோ இஸ் கால் த பில்லாய்ட்ஸ், சரிங்களா? ஸ்பொரான்ஜியா இல்லாத அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பில்லாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபெர்டைல் டீலோம், வளமான டீலோம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்குது அப்படின்னா இதுதான் நுனி பகுதியில காணப்படக்கூடிய நமக்கு ஸ்பொரான்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நினைச்சுங்க, மலட்டு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலட்டு டீலோம் அப்படின்னா அதுல என்ன இருக்காது, ஸ்பொரான்ஜியம் இருக்காது. சோ அதுக்கு பேரு பில்லாய்ட்ஸ். பில்லாய்ட்ஸ்னா இலை அப்படின்னு சொல்லக்கூடிய, இலை போன்ற அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி ஃபெர்டைல் டீலோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுலதான் நமக்கு நுனி ஸ்பொரான்ஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தனித்தனியா டைப் பிரிச்சுக்கிறோம். ஓவர் டேப்பிங், பிளான்டேஷன், சின்ஜெனிசியஸ், ரிடக்ஷன், கர்வேஷன் சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 5 டைப்பா நம்ம எதை பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? அப்ப கண்டிப்பா இதுல பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஓவர் டேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க, இப்ப 2 டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ் இருக்கு, அதாவது கவட்டு கிளைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அவுட் growth is other than become larger. மெக்கானிக்கல் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அப்ப அவுட் growth அதர் அண்ட் பிகம் லார்ஜர், பெரிய அளவு இருக்கும். அதே மாதிரி மெக்கானிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப லார்ஜர் பிரான்ச் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆக்சிஸ், நுனி பகுதியில நமக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஓவர் டேப்டு, அது ஒன்னோட ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி, அது இணை சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பேர் என்னன்னா ஓவர் டேப்டு. அப்போ ஓவர் டேப்டுங்கிற வார்த்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லணும், பக்க கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? லார்ஜ் பிரான்ச் எப்பயுமே எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆக்சிஸ், நுனி பகுதியில ஃபார்ம் ஆகும். ஒன்னோட ஒண்ணு இணைந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு ஓவர் டேப். இது நமக்கு லேட்டரல் பிரான்ச்சஸ்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஓவர் டேப்பிங் அப்படிங்கிறது டயக்ராம் பேஸ் பண்ணியும் அல்லது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பேஸ் பண்ணியும் நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பிளான்டேஷன். இது ஆக்சுவலா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த டீலோம் அண்ட் மீசோம், அதாவது நமக்கு
மீசோம்ங்கிற பகுதியும் கொடுக்குறாங்க. ஃபார்ம் த 3D பேட்டர்ன். இது வந்து நமக்கு சிங்கிள் பிளானட்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன்ல இருக்கலாம். அதே மாதிரி 3D பேட்டர்ன், இதுதான் கீவேர்ட்ஸ். அப்ப இதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா பிளான்டேஷனை குறிக்குது. அடுத்தது சின்ஜெனிசியஸ். சின்ஜெனிசியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீலோம் அண்ட் மீசோம் ஃபியூஸ் த டான்ஜென்ட்லி. ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைமட்டமா ஒன்னோட ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா ஃபியூஸ் ஆயிருக்கு. அதே போல இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா parenchyma tissue is developed between known as a weeping process. சரிங்களா? அதாவது அந்த இலை இருக்குன்னா இலைக்கு மேல வந்து ஒரு படலம் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அமைப்பு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டயக்ராம் கொடுத்துருக்கு இல்லையா? இதான் வீப்பிங் ப்ராசஸ். இது வந்து நமக்கு சின்ஜெனிசியஸ் அமைப்பு பொறுத்த வரைக்கும் எதுல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செலாஜினல்லாம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அதே போல பாலிஸ்டீலி கண்டிஷன், அதே மாதிரி டியூ டு த சிம்பிள் parenchymatous weeping. இப்ப இது மேல இருக்கக்கூடிய இந்த வீப்பிங் ஒரு தடித்த அமைப்பு இருக்குது இல்லைங்களா? இது எதனால் ஆனதுன்னு கேட்டாங்க அப்படின்னா parenchyma திசுக்களால் ஆனது. ஓகேங்களா? அப்ப இது நமக்கு என்ன பண்ணலாம்னா எதனால் ஆனது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்ப parenchymatous. அடுத்தது ரிடக்ஷன். ரிடக்ஷன்னாலே நமக்கு என்ன அப்படின்னா குறைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்டிவிட்டி ஆஃப் த டெர்மினல் மெரிஸ்டம் ஈச் டீலோம் சப்ரஸ்னா குறைக்கிறது. அப்ப ரிசல்ட்டிங் இன்டு த மச் ஷார்ட்டர் பிரான்ச்சஸ். சரிங்களா? அப்ப ஒரு பிளான்ட் இருக்குன்னா தொடர்ந்து மேல மட்டுமே வளரக்கூடாது. அதே மாதிரி பிளான்ட் என்ன பண்ணணும், உங்களுக்கு கிடைமட்டமாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அப்படியே படர்ந்து போகணும். அதாவது கீழே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மாமரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப மாமரம் வந்து என்ன பண்ணும், நமக்கு நல்லா பெருசா பரவலா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அமைப்பு வந்து ஏற்படும். இது எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படின்னா the responsible for microphylous leaves of the லைகாப்சிடாவுக்கும் ஸ்பீனாப்சிடாவுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ரிடக்ஷன்ங்கிற கேரக்டர் எதுக்கு வருதுன்னா லைகாப்சிடாவுக்கும் பீனாப்சிடாவுக்கும் வருது. சின்ஜெனிசியஸ்ங்கிற கேரக்டர் எதுக்கு வருதுன்னா செலாஜினல்லாவுக்கு வருது. அதே போல நீடில் லைக் லீவ்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கோனிபரேஸ் பைனஸ் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்கக்கூடிய கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வருது. இந்த கோனிபரஸ் ட்ரீல மட்டும் நமக்கு நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பொதுவா இந்த தாவரங்கள்லாம் எங்க இருக்குன்னா பனி வந்து எங்க அதிகமா தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலதான் நமக்கு என்ன பண்ணுன்னா இருக்கும். அப்ப பனி தொடர்ந்து நமக்கு வந்து பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பிரான்சஸ் அதிகமா ஃபார்ம் ஆனா என்ன பண்ணுன்னா அதுல பனி தங்கி அந்த பிரான்ச் வந்து கீழே உடைஞ்சு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் இலப்புறம் நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா நீடில் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்ப இதுவும் நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கோன் ஷேப்ல மாறிடும். சோ இது வந்து நமக்கு ஒரு சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பாதுகாப்பு ஒரு மெத்தட் மாதிரி தான். அடுத்தது கர்வேஷன். சரிங்களா? அப்ப ஃபெர்டைல் டீலோம் இது என்ன பண்ணுது அப்படின்னா டவுன்வோர்டு கீழ் நோக்கி, சரிங்களா? அப்ப தொடர்ந்து மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாக்குது. அப்ப the fertile telome become curved or bend downward. நமக்கு என்ன பண்ணுதுன்னா வளமான டீலோம். ஏன் வளமான டீலோம்னா இந்த வளமான டீலோம்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, கீழ் நோக்கி இருக்கு. அதாவது மலட்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை பில்லாய்டுன்னு சொல்லுவோம். இதே வந்து நமக்கு வளமான டீலோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலதான் நமக்கு ஸ்வராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இதுல இன்கர்வேஷன் ரீகர்வேஷன் சொல்றாங்க. அப்ப இன்கர்வேஷன் அப்படின்னா டவுன்வர்ட் ஷிஃப்டிங் ஆஃப் த ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் டெர்மினல் ஆர் வென்ட்ரல் சர்ஃபேஸ். சரிங்களா? அப்ப அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா கீழையோ மேலையோ, சரிங்களா? அதாவது நமக்கு டெர்மினல் அப்படின்னா நுனி பகுதியில இருந்தோ அல்லது வென்ட்ரல் சைடோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ் பகுதியோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டீராப்சிடா. அப்ப இது கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இன்கர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் டீராப்சிடா. ரீகர்வேஷன் பொறுத்த வரைக்கும் டவுன்வர்ட் பெண்டிங்
of the sporangia occur along with the sporangial stalk. இப்ப ஸ்டாக்குங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கைப்புடி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, சரிங்களா? அப்ப அதோட சேர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா டவுன்வர்ட் பெண்டிங் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இது எதுல இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பினாப்சிடாவுல பிரசன்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பீசஸ் முக்கியம். எது எதுக்கு எங்கெங்க எக்ஸாம்பிள் வருதுன்னு பாத்துக்கங்க. இன்கர்வேஷன் அப்படின்னா டீராப்சிடா, ரீகர்வேஷன் அப்படின்னா பீனாப்சிடா. அதே போல இங்க பாருங்க ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் லைகோப்சிடா வருது, ஸ்பினாப்சிடா வருது. அதுக்கப்புறம் சிஞ்சனிசிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். செலாஜினல்லா இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிஞ்சினிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும், சரிங்களா? சிஞ்சினிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். அந்த கிளைய சுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பேரன்கை மசில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சவ்வு மாதிரி. அது நமக்கு எப்படி தவளையெல்லாம் பார்க்கும்போது தவளையோட விரலுக்கு நடுவுல நீந்தி போற மாதிரி ஜவ்வு மாதிரி அமைப்பு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரான்ச்சை சுத்தி பேரன்கைமாட்ட செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் 3D பேட்டர்ன். ஓவர் டேப்பிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நமக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி எந்த பேசிஸும் கொடுக்கல. ஆனா இது எல்லாமே ரைனியா கேரக்டருக்கு மெயினா வரும். இதுல வந்து லார்ஜ் பிரான்ச்சஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ். ஓவர் டேப்டு பிரான்ச்சஸ் அப்படின்னா பக்க கிளைகள்ல காணப்படும். அதே மாதிரி இங்க வெஜிடேட்டிவ் ஆர் ஸ்டெரைல் இதெல்லாம் நினைப்பு வச்சுங்க. எப்பயுமே வளமான டீலோம் பகுதியில தான் நமக்கு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும், சரிங்களா? டீலோம் திரிய சொன்னது யாருன்னு கேட்பாங்க. டீலோம் திரிய சொன்னது ஜிம்மர்மேன் அப்படிங்கிறவர் தான் முத நமக்கு வந்து இந்த டீலோம் திரிய வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இது நினைப்பு வச்சுக்கோங்க. அதே போல இந்த டீலோம் தியரியோட இயர் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா 1930 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 38ல ஒரு தடவை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 65ல ஒரு தடவை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. 30, 38, 1930, 1938, 1965 3 டேர்மா நமக்கு என்ன பண்ணலாம்னா வருஷம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 1930 தான். ஓகேங்களா? டீலோம் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டீலோம் தியரியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜிம்மர்மேன், சரிங்களா? ஏன்னா இந்த தடவை வந்து நமக்கு சிலபஸ்லயே கொடுத்ததுனால கண்டிப்பா நமக்கு வந்து டீலோம் தியரியை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரா நான் கொடுத்துருக்கேன். அப்படி இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, தரவா பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. டைரக்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நாமக்கல்ல செல்லும் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலரா ஈவினிங் வந்து 9 to 10 நடக்கும். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வர்றவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். நேரில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போத் லாங்குவேஜில் இருக்கும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வீக்லி கண்டிப்பாக 3 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? அதோட நம்ம முக்கியமான பிளான் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கை தரவு பண்ண வைக்கணும். இது யாருமே செய்யறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து கிட்டத்தட்ட 60 கொஸ்டினுக்கு மேல டைரக்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து யாரெல்லாம் நல்லா ஸ்கூல் புக் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ஈஸியா போயிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல தான் நிறைய பேசிக் இருக்கு. நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம சென்டர்ல ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே 11th புக்கு கம்ப்ளீட்டா முடிச்சு அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இன்க்ளூடிங் கொடுத்து நம்ம ஃபுல் டெஸ்ட் வச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து +2 வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம பெஸ்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நமக்கு வந்து ஜாயின் பண்ற விருப்பம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பர், இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. நான் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வந்து ஜெனரல் டர்ன்ல பாஸ் பண்ணி போலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது சென்டர் யார் வேணா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணலாம், சரிங்களா? நீங்க எந்த சென்டர் படிச்சாலும் சரி, ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பணம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சென்டருக்கு போறீங்க, ஒரு 20,000 25,000 ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை 1 மாசம் 2 மாசம் ஸ்கூலுக்கு போனா சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த வருஷத்தை வந்து யாருனாலையுமே திருப்பி கொடுக்க முடியாது, சரிங்களா? அதனால போறக்கூடிய சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்காவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கவங்க கிட்ட போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க, சரிங்களா? அதனால வந்து ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் பாஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
விஷயம் கிடையாது. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா படிங்க, உங்களை நம்பி படிங்க. மெயின் அதுதான் முக்கியம். எந்த சென்டர்காரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டேன்னா நான் உங்களை பாஸ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு 100% யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன அப்படின்னா மணிக்காக வந்து ஒரு படிக்கக்கூடிய மெத்தடை சொல்லி தர்றது கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே பேசிக் தரவு பண்ணணும். அது தரவா இருந்தாலே போதும். சரிங்களா? நம்ம மீதி எல்லாம் நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு டாபிக்கு 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் டெஸ்ட் எழுதணும்னா போர் தான் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் எழுதினாலே அதுலயே டோட்டலா கவர் பண்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீட் பேஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறோம். ஏன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் அப்படிதான் இருக்கும். சும்மா 4 ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் எவ்வளவு வேணா எடுக்கலாம். அது வந்து யூஸ் கிடையாது. உங்களை வந்து கிரிட்டிக்கலா திங்க் பண்ண வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம இதை வந்து நாம கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாவே நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இப்ப லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்டி எக்ஸாம்ல கூட ஒரு 11 பேர் செலக்ட் ஆனாங்க. எல்லாமே ஜெனரல் டர்ன்லயே செலக்ட் ஆனாங்க. சரிங்களா? ஸ்டேட் தேர்ட் வந்துச்சு, 6 அதே மாதிரி 7 11வது ரேங்க் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த எக்ஸாம்ல வந்து ஸ்டேட் செகண்ட் 6 அதுல கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேத்துக்கு மேல பாஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதனால நம்ம டெஸ்ட்ல இருந்து மெட்டீரியல் இருந்து எல்லாமே A to Z பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஜூன் ஜூலை அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்சிருவாங்க. டோட்டல் எல்லாமே ஆகஸ்டுக்குள்ள முடிச்சிருவாங்க. அப்பதான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா போஸ்டிங் எல்லாமே போட முடியும். அதனால கண்டிப்பா ஒரு பெரிய கால்ஃபர் உண்டு. 7000 போஸ்டிங்காவது போடுவாங்க. நம்ம மேஜருக்கு 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?